சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 2 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் என்னதான் பேசினார் அமித்ஷா அவர்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை மந்திரித்து விட்டிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணிக்குள் ஒரு வழியா 3 மாசமாக அப்படி இப்படின்னு போய் திமுக காங்கிரஸ் ஒரு பக்கம் கூடுனா இந்த பக்கம் இப்போதான் நாங்கள் கேமையே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்திருக்கிறது. ஏறத்தாழ வெறும் 150 தொகுதிகள் தான் அதிமுகவுக்கு, மீதி எல்லாம் நீங்க பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு பல கூட்டணி கட்சிகளும் பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்து நெருக்கடிகளை கொடுக்க தொடங்கியதன் விளைவுதான் அவசர டெல்லி பயணம் அப்படின்னு விவரம் தெரிந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? இந்த முறை சீட்டிலையும் கரார் காட்டுகிறார்கள், செலவு செய்யக்கூடிய நோட்டிலையும் கரார் காட்டுகிறார்கள். அதைவிட முக்கியமாக உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டிலும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை, மும்முனை தாக்குதலை அதிமுகவை நோக்கி தொடுத்திருக்கிறதா பாஜக? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பாஜக அமித்ஷா கொடுத்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இத்தனை சீட்டை தான் நீங்கள் எடுக்கணும், இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு நெருக்கடிகள், இதுக்கு பின்னால் பல்வேறு சூழ்ச்சிகளோடு அவர்கள் இறங்கி இருக்கிறார்களோ அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியில் தொகுதி பங்கீடு இப்போ இல்லை, எலெக்ஷன் தேதியெல்லாம் வந்த பிறகு தான் அப்படின்ற ஒரு செய்தியே சொன்னார். அதுக்கு அர்த்தம் அவ்வளவு நாள் வரைக்குமாச்சு இதை இழுத்துட்டு போயிடலாமா, இப்போவே எண்ணிக்கையை கையில் எடுத்தது என்பது ஆளாளுக்கு நிறைய கேட்கறதுனால சமாளிக்க முடியலன்னு அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கப்பட்டது. என்ன டிமாண்ட்? ஏன்னா 2 முறை கூட்டம் கூடியும் பிரதமர் வருவதற்கு முன்பாக அது பாதியிலே நின்னதற்கான காரணம், உள்ள சீட்டில் டிஸ்கஷனில் உட்கார்ந்த பிறகு ஒரு 10-15 நிமிடங்களிலேயே காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய முட்டல் மோதலாக மாறியது தான் அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, நீ அடிப்படையில் பியூஷ் கோயல் 70 அப்படின்னு இருக்கிறாரு, 25 என்பதாக எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. போன முறை 20 கொடுத்தோம், லிஸ்டெல்லாம் எடுத்து எந்த 70லாம் அவர் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காரு. 70 அப்படின்ன உடனே 17 அப்படின்னு 70 17 70 அப்படின்ன பிறகு நகி 25. போன முறை 20, இந்த முறை 25, 5 கூட சேர்த்து தருவோம். அமமுகவுக்கும் சேர்த்து உங்களுக்கு பேக்கேஜ்னா அமமுக தவிர அமமுகவை கொண்டு நீங்கள் கொடுத்துங்க, 30 மொத்தமாக தரோம் அப்படிங்கிறது அவங்களுடைய எடப்பாடி அவர்களுடைய ஆஃபர். அமமுகவுக்கு எவ்வளோ உண்டோ அதை நீங்கள் கொடுத்துங்க, அந்த 30லேருந்து நீங்கள் அவங்களுக்கு பிரிச்சுக்கோங்கன்னு. டிடிவி தினகரன் அதுக்கு ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதாக அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் 5, 6, 7 அப்படிங்கிறது இல்லை, 10 சீட்டாச்சும் அமமுக இந்த முறை எதிர்பார்க்கிறது. ஏன்னா கடந்த முறை அவங்களுடைய லாஜிக்கு லாஸ்ட் டைம் 33 சீட்டில் நீங்கள் ஜெயிக்கிறத நாங்கள் காலி பண்ணியிருக்கிறோம், அதுக்கான வெயிட்டேஜுங்கிறது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டு என்டிஏ கூட்டணியில் 2ல் நின்னோம், தேனியும் திருச்சியும். 2னா ஒரு சட்டமன்ற இதுக்கு 6 தொகுதி சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ எங்களுக்கு 12 கேட்கணும், நாங்கள் 10 தானே கேட்குறோம். அதில் உங்களுக்கு என்ன அப்படின்றது, நீங்கள் அவங்கக்கிட்ட பேக்கேஜாக கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்ககிட்ட பேசலைங்கிறத டிடிவி தினகரன் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் 70 இல்லை, 2 பேருக்கும் சேர்த்தே 30 தான் போது தான் அது மோதலாக மாறி இருக்கிறது. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் பாஜக தரப்பில் போன முறை 2024 தேர்தலில் நாங்கள் தனியாக நிற்கிறோம், 11% வாக்கு பாஜக மட்டும் வாங்கியிருக்கிறது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக எங்கள் கூட்டணி 18, நீங்கள் 20னா அந்தன்படி பார்த்தா 5ல் 2 மடங்கு நாங்கள் நிற்கணும், 3 பங்கு நீங்கள் நிற்கல விட 2% தான் நீங்கள் கூட. நீங்கள் வாங்கின அந்த 20லையும் கூட இருந்த பிரேமலதா எஸ்டிபி எல்லாம் போயிட்டாங்கன்னா ஏறத்தாழ ஒரே பலம் தானேங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு நாங்கள் அந்தளவு கூட கேட்கல. அதாவது 60 மொத்தம் 59 இடங்களில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி பாஜக 2ஆம் இடத்துக்கு போச்சு. 2024 சட்டமன்றமாக பிரித்தோம்னா அந்த 40 தொகுதியை சட்டமன்றமாக பிரித்தா 59. அப்போ நாங்கள் 59 கூட கேட்கல, நாங்கள் இப்போதைக்கு 35 கொடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால் 45 ஆரம்பித்து 35 கொடுக்கணும்னு கேட்டால் நீங்கள் 25 தான் மொத்தமாகவேங்கிறீங்க, இது எப்படி ஏற்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு பாஜகவில் விவரம் அறிந்தவர்கள் குமுறுகிறார்கள். நீங்கள் எங்களை பழைய மாதிரியே டீல் பண்ணுறீங்க, அது சரியாக இருக்காது அப்படின்ட்டு. கட்சிகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தா இவங்க 35லேருந்து 40, 45 வரைக்கும் பாஜக எதிர்பார்க்கிறது, அமமுக 10. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி அவர் பாரிவேந்தர் ஆகட்டும், அவர் 5 இடம் கேட்குறாரு. ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி இவங்கெல்லாம் குறைஞ்சது 3 ஆச்சும் அப்படிங்கிற இடத்த கேட்குறாங்க. ஃபார்வர்ட் பிளாக்கு, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சி இவங்கெல்லாம் தலா 1 இடம் அப்படின்னா இப்படி இது மொத்தமாக போகும்போது நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த 70 பேக்கேஜ் எங்களுக்கு கொடுத்துருங்க, அன்புமணி எங்களுக்கு வரமாட்டாருன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் எங்ககிட்ட தான் கையெழுத்து போடணும், டிடிவி தினகரன் மட்டும்தான் பிஜேபி கிட்ட கையெழுத்து போடணும்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ப்ரப்போசலில் வச்ச பிறகு தான் பியூஷ் கோயல் அதுக்கு மேலே பேச முடியல, இவரும் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுங்கன்னு எழுந்து கிளம்பி போயிட்டாப்புல. இதற்கு பிறகு தான் இதுக்கு இப்படியே விட வேண்டான்னு அமித்ஷா அவர்கள்
அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. இதற்கு நடுவில் அண்ணாமலை ஆர்மி களமிறங்கி இருக்கிறது. சமூக வலைதளங்களில் நேற்றுக்கு 2 நாளாக ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் அவங்க 25-40 கேட்குறாங்கன்னா 41, காங்கிரஸ் லெவலுக்கே 41னா நம்ம 82 சீட்டில் கேட்கணும்னு. அவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அதை விட டபுளாக நம்ம வாங்கணும். அவ்வளோ செல்வாக்கு. 11% வாக்கு வங்கிங்கிறது சாதாரணமாக அதிமுக 20. அப்போ அதிமுக நிற்கிறதுல பாதி நம்ம நிற்கணும்ல. அதிமுக 150னா நமக்கு 75, தனியாக நின்று போகலாம். அவங்க 120னா நம்ம 60. இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர ஏன் தனியாக போகலன்னு அவங்களுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆக அண்ணாமலை ஆர்மி இப்படி ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாங்க. விபரம் அறிந்த பாஜக தலைவர்களுமே கூட நாங்கள் வளர்ந்துருக்கோங்க, நாங்கள் 40 மினிமம் நீங்கள் கொடுக்கணும், அதில் 5 குறைச்சாலும் 35ன்னு எதிர்பார்த்தா அவர் 25க்கு அதிகங்கிறாரு, 30க்குள்ளே நீங்கள் போட்டுங்கன்னா இது எப்படிங்க சரியாக இருக்கும் என்பது அவங்களுடைய கணக்காக இருக்கிறது. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, அவங்க மறுபடியும் குற்றச்சாட்டு, பரஸ்பர குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லை எடப்பாடி அவர்கள் மேலே. எடப்பாடி அவர்கள் முன்கூட்டியே இந்த தொகுதி பங்கீடு அந்த விஷயங்கள் வரும்பொழுது இன்னும் நிறைய கட்சிகள் சேர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னதை நம்பி தான் விட்டோம். கடைசி நிமிஷம் ஈஷா வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை அவர் தான் தேமுதிக நடத்தினாரு. ஈஷா அவருடைய தலைமையில், ஈஷா வரைக்கும் போய் ஜக்கி வாசுதேவனுடைய தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் தேமுதிகான அறிவாலய பக்கம் போயிடுச்சு. அது எடப்பாடிக்கான தோல்வி தானே. இப்போ கூட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை உள்ளே கொண்டு வரதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த முயற்சிகளை எடுக்கலை. நயினார் நாகேந்திரன் அங்கே அவருடைய தொகுதியில் ஜெயிப்பதற்கே கூட கிருஷ்ணசாமி அவர்களுடைய வாக்குகளும் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. பெருசாக அவர் கண்டுக்கல. இது ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போ இவரை கூட்டிகிட்டு வந்த கட்சி நாங்கள் ஒன்றுமே கிடையாது, அன்புமணியும் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம், அவர் போய் எங்கள் கையெழுத்து போட்டு சேர்ந்துக்கிட்டாரே தவிர அன்புமணியும் உள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நாங்கள் தான் பண்ணோம். அப்படி இருக்கும்போது அதுக்கான மரியாதை எங்களுக்கு வேணும் இல்லை அப்படின்னு பாஜக குமுறுகிறாரு. எல்லா வேலையும் நாங்கள் தான் செஞ்சோம். இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு கொடியை பிடிச்சிருக்காப்புல. கையெழுத்து அன்னைக்கு போடும்போது சந்தித்து சேரும்போது நீங்கள் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது, தேமுதிக வரணும், ஓபிஎஸ்ஓ இல்லை மற்றவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு 3 அப்படி இப்படின்லாம் சேர்த்து சொன்னீங்க, அதனால் நான் 18க்கு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக வரல, அவங்கள நீங்கள் 6 8 வச்சுருந்தா அதை சேர்த்துல கொடுக்கணும். ஏன்னா கடந்த தேர்தலில் பாமகவை என்பது பாஜகவை விட 3 சீட்டோ 5 சீட்டோ கூட வாங்கினாங்க. எங்கள் அப்பா உடஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை கருதாதீங்க, மாம்பழம் என்கிட்ட தானே இருக்குது. அப்போ பிஜேபி கொடுக்குறத விட எனக்கு கூட கொடுக்கணும், அல்லது தேமுதிக கொடுக்கலான்னு வச்சிருந்த சீட்டை எனக்கு கொடுங்க. ஆமாம், அது நியாயம் தானே. நீங்கள் இன்னொருத்தருக்கு வைக்கலான்னு வச்சுருந்தீங்க, அவர் வரல, கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன் என்கிற இடத்திற்கு அது நகர்ந்திருக்கிறது. அப்போ ஏறத்தாழ எல்லா பக்கம் இருந்தும் ஆனதுனால தான் அங்கே அமித்ஷா அவர்களுடைய இதில் இது அத்தனையும் பேசப்பட்டிருக்கு. நீங்கள் போன முறை நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, அமமுகவை சேர்க்கணும் இல்லைனா தோல்வி தான் என்ன, எனக்கு என்னோடய உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குது, மாநில உளவுத்துறைன்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே நான் பேச விரும்பலன்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த முறை அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. டிடிவியை உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ என்னென்னா, டிடிவியை உள்ளே சேர்த்தாலும் சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சசிகலாவை கவுண்டர் பண்ண இப்போ உங்களுக்கு டிடிவி வேணும். அப்போ டிடிவி கேட்குற சீட்டை நீங்கள் கொடுக்கணும்ல. சசிகலாவோட அளவுக்கு அதிகமாக நீங்கள் மோதாமல் எங்களை மோத விடுங்க, சீட்டை நீங்கள் சவுத்துலேயே கூட கொடுங்க. அவன் வந்து அந்த சீட்டு எண்ணிக்கையே நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம். சசிகலாவினுடைய டைரக்ட் டார்கெட்டாக நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் சார்பில் நாங்கள் போட்டிடுறோம், டிடிவியும் பிஜேபியும், சீட்டை எண்ணிக்கையை ஏற்றிருங்க என்கிற ரீதியிலான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. தென் தமிழ்நாட்டில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நீங்கள் நாங்கள் தான், டெல்டாவிலும் தென் தமிழ்நாட்டிலும் என்கிற நிலை இருக்குன்னும் போது அதுக்கும் அவர் பெருசாக பிடி கொடுக்கல அப்படிங்கிறது. உங்களுக்கு கேடயமாக நாங்கள் தான் இருக்கோம். உங்களுக்கு கேடயமாக எல்லா வகையிலும் உங்களை யாருக்கிட்ட இருந்தேன்னா சசிகலா என்கிற ஒரு பேராபத்திடமிருந்து உங்களை காப்பாற்றுற அப்படிங்கிற இடத்துக்கு அமித்ஷா அதை நகர்த்தி இருக்கிறார். இதுக்கு அடுத்து பேசப்பட்டது என்பது தேர்தலுக்கான செலவுகள். ஏன்னா நீங்கள் இங்கே ஓரளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு வந்துட்டாலும் எல்லா கட்சியும் அவங்க பாஞ்சு பிடிப்பாங்களாங்கிறது ஒரு தனி விவாதம், அவங்களுடைய தனித்தன்மைங்கிறது. ஆளுங்கட்சி மிஷினரி ஓரளவுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் இருந்தால் எதிர்கட்சி பண்ணதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ் அது வேறு விதமாக நகர்த்த முடியுமானா மொபிலைஸ் அதுவும் பண்ண முடியும், நம்ம அதை அதுக்கு மேலே பேச முடியாது பெருசாக. பட் அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு தலைமைன்றது நீங்கள் தானே, அப்போ செலவை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா அதிமுக கிட்ட அதை நகர்த்தி இருக்கிறார்கள். அவங்க ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து பல செலவுகளை பார்த்துருக்குறோம், பண்ணதெல்லாம் போன எலெக்ஷனுக்கே நம்ம பண்ணியிருக்கிறோம். மீதி எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒருவேளை இந்த எலெக்ஷன் தள்ளி போனால் அடுத்த 5 வருஷம் செலவு பண்ணுறதுக்கும் நம்ம சேர்த்து வைக்கணுமே. இப்போ 9 ஆறுதல் இதுன்னு சொல்லப்படுகிற அந்த 4 கோடியெல்லாம் மாட்டுச்சு இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கே ஒரு தொகுதிக்கு. அப்படின்னா நீங்கள் அதை அப்படி பிரித்தாலும் கூட எந்த அளவுக்கு போகணும், இந்த குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் தானே கூட்டணிக்கு தலைமை, இப்போ நீங்கள் தான் பார்க்கணும்
என்கிற ரீதியில் அதையும் இதுல மட்டும் தள்ளி விடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா மோடி நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை என்டிஏவின் முதல்வராக்க, என்டிஏவின் முதல்வர் சொல்லுங்களேன், எடப்பாடி பழனிசாமி என்டிஏவினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு நம்மலாம் உழைக்கணுன்னீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு ஜிதாக்கும் ஜெல்லாக்கும் ஓடும். இப்போ ஆக்சுவலாக இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வர்றது, இன்னமும் அவர் பிஜேபி கூட நான் பேசிக்கிறேன்னு டிடிவி சொல்கிறத வச்சு ஒரு அடிக்கோடு இடணும்னு பார்த்தா, அந்த வெளியில் நடந்த மோதல் என்பது கேஷுவலாக நடந்திருந்தாலும் அதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னமும் அதிமுக அமமுகவினர் ஜெல்லாகலை, இன்னும் அந்த ப்ராசஸ் தொடங்கலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இல்லை அரசியல்வாதிகள் அது அரசியலுக்குள்ள சண்டையில் அன்பாக அடிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்பாக அடித்து மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் அது ஒரு பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளேயும் கைகலப்புகள் நடந்திருக்கிறது. நம்ம அதில் அதுக்கு மேலே போய்க்க வேண்டாம், ப்ரிவிலேஜுக்குள்ளே மூவ் பண்ணிட்டாங்கன்னா சிக்கல்லாம் இருக்குது. பட் அதை நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கிறது. காவல்துறை உள்ளே போய் அந்த உள்ளே நடந்த கலைபரங்களை இது பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் கடந்த காலத்து வரலாறுன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ கூட்டணிக்குள்ளே ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த மொத்தத்தையும் உச்ச காட்சியை தாண்டி ஒரு வழியாக காங்கிரஸ் போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமே தான்ப்பா இருக்குது. நீங்கள் இப்போ இது வந்தது இல்லை, இது 1 இது 2.0 அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான அடுத்த கட்டமாக இது வந்திருக்கிறதா. கேரளா ஃபைல் 1, கேரளா ஃபைல் ஸ்டோரி 2 அப்படிங்கிற மாதிரி இது 2வா அப்படின்னா இப்போ தான் தொடங்கியிருக்கு. இதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ராஜ்யசபா முடிஞ்சா எப்படியும் அடுத்து ஒரு 10 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும். அதுக்கு பிறகு நெருக்கத்தில் போனால் ரொம்ப சண்டை போட இடம் இல்லாமல் நாமினேஷன் டேட்டு கிட்ட கொண்டு போய் இவ்வளோ தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே பேசப்பட்டிருக்கு. இல்லை அவசரமாக இவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணக்கூடிய வேலையை எடப்பாடி தரப்பு செய்யுமா அதிமுக? முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அவர் ஒன்று ரிலீஸ் பண்ணார்னு வைங்க, அது பெரிய சிக்கலாக இருக்கும். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் செய்வாங்க. ஏன்னா 2011 ஏறத்தாழ அந்த கூட்டணி முடிவாயிருங்கிற நிலைமைக்கு பாதி பேச்சுவார்த்தையில் ஜெயலலிதா இவ்வளோ சீட்டு கொடுக்கணுமா வேணான்ற மாதிரி போயிட்டு வேட்பாளர் பட்டியல் ஒரு கட்டத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு முடிஞ்சிருச்சு அவ்வளோதானே நினைக்கப்பட்ட சூழலில் திரும்ப ஒரு முறை இரவில் போயிட்டு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன், சுதீஷ் இவங்கெல்லாம் போய் அப்புறம் அது ஒரு மாதிரி ஆகி ஐ திங்க் அதை அறிவிப்பு சமயம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மேடையில் கூட ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் மேடையேறல. ஒரு மேடை கூட அந்த எலெக்ஷனில் ஏறிக்கல. அன்றைக்கு சந்திப்பு மட்டும் நிகழ்ந்ததாக ஞாபகம். அவ்வளோதாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி கடைசி ஒரு அறிக்கையை அவங்க விட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு பயமாகல, அப்புறம் இதுவும் வாங்கிக்கலன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தான் வைகோ கடைசி நேரத்தில் அவங்க கழட்டியும் விட்டாங்க. 2009 நினைக்கிறேன். அவர் அதுக்கு பிறகு இல்லை 2011 அந்த மாதிரியான சூழல் வந்தது. அவர் நான் தேர்தலில் புறக்கணிக்கிறேன்ட்டார். 9 ஒரு நெருக்கடி வந்தது. 9 இத்தனைக்கும் என்ன கொடுத்தோன்னா பொட்டாவில் தூக்கி அந்த மாதிரி சிறையில் வச்சது. அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அது நடந்தது. கலைஞர் அப்போ எதிர்கட்சி. ஸோ 6க்கு பிறகு அவர் திரும்பவும் அங்கேயே போனார். அது ஒரு மாதிரி குழப்பங்கள் ஆச்சு. ஆனாலும் 11 கைட்டி விட்ட பிறகு கடைசி நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே கைட்டி விட்ட பிறகு எலெக்ஷனே புறக்கணித்தது. அன்றைக்கு வீழ்ந்த வீழ்ச்சி தான் மதிமுக அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஜெயலலிதா ஒரு இதை விட்டுட்டாங்கன்னா இதுக்கு மேலே கரார்த்தன்மை இல்லை, அவங்க 234 அறிவிச்சா கூட்டணி இல்லைங்கிற ஒரு எண்ணம் உருவாகும்ல. நம்ம இதுக்கப்புறம் இது பண்ணிக்க வேண்டாம், இப்போதைக்கு இதுக்கு மேலே முதல்னா மொத்தமாக பண்ணுருவாங்களோங்கிற இடம். அவங்க அந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் 16 அத்தனையும் ரெட்டையில யார் நிற்கிறதுனால ரெட்டையில் நின்றுங்க அப்படின்னு மொத்தமாக போட்டு தள்ளிவிட்டு போனது. இந்த பேச்சுவார்த்தையில் இவங்ககிட்ட மாளலைன்றதுனால தான் அவங்க அப்படி போனாங்க கடைசி தேர்தலில். அவங்களுக்கு அப்போ ஆக்சுவலி தான் கடைசி தேர்தல் அவங்களுக்கும் தெரியாது, மற்றவர்களும் அதை கணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது காலத்தினுடைய அது. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு எடப்பாடி ஒரு உறுதியான இதை எடுப்பாராங்கிற கேள்வி இருக்குது. 3வது உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வச்சு அமித்ஷா பேசியிருக்கிறார். குறிப்பாக அந்த பெண்களுக்கு 2000 அப்படின்னு அவர் கொண்டு வந்ததுங்கிறத கிராமமாக அதிமுகவினர் பேனர் வச்சாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க, துண்டு சீட்டுகளோட வீடுகளுக்கு போனாங்க. ஓரளவுக்கு அது ஓரளவுக்கான பரப்புரையாக ஊராக அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது ஒரு 5 வாக்குறுதிகள் ஈட்டார்ல ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் விலையேற்றத்தை விலைவாசி உயர்வுக்காக எல்லா குடும்பத்துக்கும் 10,000. அது இந்த முதலீடு அளவுக்கு போய் வீடு வீடா சேரலை அப்படின்னு மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இது ஒரு நம்பத்தகுந்த மாதிரியான விஷயம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் இருக்குல்ல. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க இப்போ 1000 கொடுத்துட்டு இருக்கிற ஸ்டாலின் 2000 கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்தால் 2000 கொடுப்பேங்கிறதுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே போல் இவர் 5000 கொடுத்துட்டாரு, அவர் நான் வந்தால் 10,000 வந்தால் கொடுப்பாரான்னு ஒரு சந்தேகத்தன்மை வருமோங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆட்சி இப்படி அந்த ஒரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் வாக்காளர்கள் அந்த ஒரு திட்டத்துக்காகவே
வாக்களிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை பரிசீலனை பண்ணுவாங்க, கருத்தில் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கேட்சியாக இல்லை. இவர் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக டிப்ளமேட்டிக்காக ப்ளே பண்ணணும்னா இதை 10,000 ரூபாய் மேட்டரை பிரதமரையே சொல்ல வச்சுருந்துருக்கலாமே. நீங்கள் அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் டீமுக்கு கோஆர்டினேட் பண்ணி அதை நானும் உறுதி கொடுக்குறேன்னு ஒரு பிரதமரே அதை சொல்லும்போது அது வேறு விதமான பீகார் மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நம்பகத்தன்மையோடு அது போயிருந்திருக்கும். அப்போ இது அதிமுகவினுடைய வாக்குறுதி, பிஜேபி தனியாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கும். தேர்தல் அறிக்கை குழு போட்டு ஐ திங்க் டாக்டர் தமிழிசைலாம் அதில் குழுவில் தலைவர்களாக வச்சு போட்டாங்க. அவங்க ஊராக போகிறாங்களான்னு தெரியல, தாவேக்காவுமே ஊராக போனாங்களான்னு தெரியல. அந்த குழுவே பயணம் இருந்தது, பயணம் அப்புறம் ரத்துன்ட்டு ஆன்லைனில் போடுங்கன்னு போட சொல்லி மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆக போகுது. மகளிர் தினத்தன்னைக்கு அண்ணன் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் அப்படின்ட்டு அவங்க போட்டுட்டாங்க. இவங்க தமிழிசை தலைமையிலான குழுவும் 2% தெரில நமக்கு. திமுக குழு ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா செய்திகளில் பார்க்க முடியுது. அதிமுக குழுவுமே ஒரு பெருங்குழு போட்டாங்க. ஐ திங்க் டாக்டர் பொன்னையன் உட்பட பலரும் அதில் இருந்தாங்க, வைகை செல்வன் அவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ண மாதிரி சமிக்கைகள் தெரியுது. மற்றவங்க யாரும் போனாங்களானே தெரில. சீமான் அவருடைய பேட்டர்ன் வேறு. அவர் நேரம் வாக்குறுதியை ரெடி பண்ணி வந்திருக்கும், இல்லை அந்த நிலைமைக்கு அவர் போயிட்டு இருப்பார். ஏன்னா வேட்பாளர்களே முதல்ல அறிவிச்சாச்சு, வாக்குறுதியெல்லாம் அப்புறம்ன்ற மாதிரி. அவர் ஏற்கனவே விட்ட வாக்குறுதிகளே கூட மறுபடியும் எடுத்து கட்டாயம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அதில் அடிஷன் மட்டும்தான் இருக்கும். பழையதில் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து தொகுத்தாலும் கூட அவருடைய அரசியல் வேறு மாதிரி போயிடும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அதை என்டிஏவினுடைய கலெக்டிவ் வாக்குறுதின்னு ஒன்று நீங்கள் கூட சொல்ல வச்சுருக்கலாம். அவருக்கு என்னென்னா, என்னைய முதலமைச்சர்னே நீங்கள் சொல்லலை, உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் செஞ்சுருவீங்களா என்கிற ஒரு அயற்சியும் அவருக்கு வந்திருக்கிறதோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது இப்படியான ஒரு இடையில் ஒரு இக்கட்டான நிலையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. இந்த பக்கம் இவங்க சேர்ந்துட்டாங்கனால வேலை செய்வாங்களாங்கிறத நமக்கு களத்துக்கு போனாதான் தெரியும். அந்த ஒரு 3 சீட்டுகளுக்காக காங்கிரஸ் செய்ததை திமுக தொண்டர்கள் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கலங்கிறது கிரவுண்டினுடைய நிலவரம். இருந்தாலும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போயிடணும்னு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார். வாக்காளர்கள், மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன கணக்கு போட போகிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தேர்தலுக்கான பஸ்ஸை ஓட்டும் போது டிரைவிங் சீட்டில் மாநில கட்சிகளை விடுங்கள், அதுதான் பாதுகாப்பான பயணத்துக்கானதுன்னு 2 தேசிய கட்சிக்கும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு.